சென்னை பெரியமேடு நேரு விளையாட்டு மைதானத்திற்கு எதிரில் அனைத்து வகையான இன்டீரியர் ஃபிட்டிங்ஸுகளும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் விற்பனை செய்து வரும் நிறுவனம் ஜேசி ஈரோப்பியன் இன்டீரியர் ஃபிட்டிங்ஸ் நிறுவனமாகும். இந்நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம், என்னுடைய பேர் ராஜி. நீங்கள் இப்போ பார்த்துருக்கிற ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பிச்சு ஒரு 2 மாதம் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா இடங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு பேனல் எடுத்தால் இன்னொரு இடத்துக்கு இன்னொரு பொருளுக்கு போகணும். இங்கே பொறுத்தளவுக்கு நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிற இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் போகிறது இல்லாமல் ஒரே இடத்துல எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி சில விஷயங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இங்குள்ள ஸ்பெஷல்னு சொல்கிறது அதுதான். நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்தியன் இருக்குது, இம்போர்ட்டட் இருக்குது, இந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு ஒரு வீடு கட்டும் போது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துல நம்ம தேடி கஷ்டப்பட்டு அலைஞ்சி நமக்கு அதுலேயே நிறைய டென்ஷன், இப்போ கரெக்டான டயத்தில் அந்த வேலையில் முடிக்க முடியாது. ஸோ இங்கே நம்மளுடைய இடத்துக்கு நீங்கள் வரும்போது என்னென்னா, ஒரே இடத்துல நீங்கள் என்ன உங்களுடைய மனசில் ஒரு திங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பொருள் எல்லாம் இந்த ஒரு இடத்துலையே நீங்கள் பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு உள்ளே வந்தோடனே ஒரு ஐடியா உங்களுக்கே உண்டாயிடும். ஸோ இது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் கிடைக்கும். சரி, நம்ம வந்து எல்லாம் இருக்கிற பொருள்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணி ஒரே இடத்துல இதை நம்ம ஒரு இம்போர்ட் பண்ணி மொத்தமாக ஒரே இடத்துல பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் சம்மந்தமான அத்தனையும் உள்ளுக்குள்ளே ஒன்றா இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஷோகேஸில் வைக்கக்கூடிய மெட்டீரியல் தான். ஆனால் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ பவுண்டன், இந்த பவுண்டன் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு வாட்டர் வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு போட்டு அதை வைக்கும்போது ஒரு சின்ன இடம் போதுமானது. நீங்கள் ஒரு ஷோகேஸ் இதுலேயோ இல்லை ஒரு பக்கத்தில் ஒரு வீட்டிலுடைய வராண்டா அந்த மாதிரி இடங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேம், ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃப்ரேம், இப்போ ஒரு ஃப்ரேம் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஃப்ரேம் பண்ணாலே இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் ஒரு 2000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கேட்பாங்க. ஸோ இது நீங்கள் ஒரு பொருளாகவே நீங்கள் நம்மள்ட்ட எடுக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 2800 ரூபா அந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு இதை விட கொஞ்சம் கம்மியான ரேஞ்சில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்கள் இருக்குது. இப்படி இதுலேயே பல தரப்புப்பட்ட மாடல்கள் இதில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்போ நம்ம ஒரு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 2800 ரூபா 3000 கொடுக்குறோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு 2500 ரூபா ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 600 ரூபா 700 ரூபா அந்த ரேஞ்சிலே இருக்குது. அப்படி சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. இப்போ கார்டன் ஐட்டங்கள் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல், அதாவது நம்ம நேச்சுரலாக ஒரு செடி என்ன ஃபீல் பண்ணுறோமோ அந்த ஃபீலிங்கை நீங்கள் இதில் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல்ஸ் மாதிரி பார்க்க முடியாது. இப்போ இதெல்லாம் இதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று குவாலிட்டி, அதாவது இதில் என்ன மெயினான விஷயம்னா, நமக்கு ஒரு இது யாருமே வந்து இது எதுவும் சொல்ல முடியாது, நேச்சுரல் தான் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு லுக் அதில் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பொருள்கள் நீங்கள் பார்க்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா அதே அந்த கார்டன் ஐட்டங்களில் இன்டீரியல், ஹெச்டிஎல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிங்கனாலே அது எப்போவுமே பூஸ் மாதிரி இருக்கும். இப்படி அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பல வெரைட்டிஸ்கள் இருக்குது. என்னோட நேம் வந்து ஹுசேன் கான். நான் மாதவரங்க வந்தேன். லூவர்ஸ்க்காக நான் வந்தேன். கலெக்ஷன் பார்த்துருக்கு, நல்லா பிடிச்சிச்சு. அந்த பொருள் பார்த்தா குவாலிட்டி கூட இருந்தது. ஃபஸ்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரீ பார்த்தோம்னா பட்ஜெட்டில் நம்ம எக்கானமி கரெக்டாக இருக்குது. அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே. என்னோடய எக்ஸ்பிரஷன்ஸுக்கு நல்லா ரீச் ஆகிடுச்சு. அப்புறம் கடை பார்த்தா எனக்கு சும்மா வரும்போது பார்த்துங்க, ஓகே நல்லா பார்க்கலாமா வந்தேன். எனக்கு ஓகே கலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக எனக்கு பிடிச்சிச்சு. வாங்கலாம், எல்லாருக்கும் சஜஸ்டபுள் தான். சார் பாருங்கள், இப்போ இது வாட்டர் பவுண்டன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டோரு இன்டோரு எல்லாம் 2 இடத்துல வச்சுக்க முடியும். இதனுடைய பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபிஷ் வளர்க்கனாலும் வளர்த்துக்கலாம். இதனுடைய லுக்கு பாருங்கள், நம்ம வந்து என்ன தான் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு லுக் எடுக்கணும்னு நினச்சா அது ஏகப்பட்ட செலவாகும். ஸோ இதெல்லாம் நம்மகிட்ட ரெடியாகவே இருக்குது. இந்த மாதிரி கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாடல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அவுட் சைடு வைக்கலாம், இன்டோர் வைக்கலாம். இதுக்குள்ளே எந்த ஒரு ஜாமான் போனாலும் நம்மகிட்ட அதுக்குள்ள பேர் பார்ட்ஸ் கூட இருக்குது. அதனால் இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு லீக் ஆனால் கூட அந்த லீக்கை அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்கள் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், இப்படி பல தரப்பட்ட பொருட்கள் நீங்கள் ஒரே இடத்துல பார்க்குறதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் அப்படி வச்சுருக்கிறோம். இதெல்லாமே இன்டீரியல் சம்மந்தமானதான். நீங்கள் ஒரு காலில் போடுறதுக்கு, ஒரு லைட்டிங், ஒரு ஹைலைட், அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அதெல்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அந்த வீடை வேலையை முடிக்க முடியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு
இது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனே இன்றைக்கி ஒரு ரூம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்லேயே ஒரு ரூமை ஃபினிஷ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட மெட்டீரியல் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலாக வந்து ஹைலைட்டு. இது வந்து ஒரு பெட்ரூமில் பேக் சைடில் போட முடியும், ஒரு காட்டுக்கு முன்னாடி போடக்கூடியது, அல்ல ஒரு ரிசப்ஷனில் ஒரு ஹைலைட் வேணும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி நிறையா நீங்கள் இந்த ஒர்க் இன்றைக்கி காலைல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈவினிங் முடிச்சிடலாம். அப்போ அந்த ரூம் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் அன்றைக்கே முடிஞ்சு போயிடும். பட்ஜெட்டும் நமக்கு கம்மியாகும். ஸோ இப்போ பெயிண்டில் வந்து நமக்கு டைம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இது மாதிரி இந்த பேனல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது உள்ள இருக்கிற நிறைய பேனல் மாடல்லாம் பார்க்கலாம். சார் இது வந்து 20,000 இருந்து ஆரம்பிக்கும். 20,000 ஒரு பார்த்தீங்கன்னா 8x8 டபுள் பீஸ். ஸோ இந்த மாதிரி உள்ள மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது. இல்லை இது எல்லாமே நமக்கு ரெடி ஸ்டாக் தான். நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு வாங்கல உடனே எடுக்க முடியும். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி பேனல்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்டீலிங்கில் நீங்கள் வால் பேப்பர் ஒட்ட நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீலிங்கில் வால் பேப்பர் ஸ்கொயர் ஃபீட்டாக 70 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மேலே உள்ள ஸ்டீலிங்கில் அப்ளை பண்ணிங்கன்னா பயங்கர கிராண்ட் லுக் இருக்கும். இது வந்து ஒரு ஜார்கோல் மெட்டீரியல் தான். ஸோ லைஃப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப்பும் வரும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப், நீங்கள் தண்ணி பட்டாலும் எது பட்டாலும் ஒன்றாவது தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ. நீங்கள் ஒரே இடத்துல எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு செட்டப் பண்ணிக்கிறோம். நீங்கள் எல்லாமே வந்து ஒரு கார்பெட் வாங்கணுமா இங்கேயே பார்க்கலாம். பல விதமான கார்பெட்டுகள் இருக்குது. ரேட்டும் உங்களுக்கு ரீசனபிள் ரேட், அதாவது கம்மியாக நீங்கள் ஒரு கம்மியான ஒரு பர்ச்சேஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா கம்மியாக வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரேட்டு தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே சிங்கிள் ஹைலைட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 அந்த ரேஞ்சு தான் வரும். 844 இது இந்த மாதிரி மெட்டீரியல். இதெல்லாம் எஸ்எஸ் மெட்டீரியல். இது நீங்கள் ஒரு பில்லருக்கு அந்த கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கும், ஆனால் எஸ்எஸ் பார்த்துங்க. இப்படிப்பட்ட மெட்டீரியல் நம்மகிட்ட நிறையா இருக்குது. சார் எங்கள் ரூமு பில்லிவாக்கம். அப்புறம் நான் கடை ஹோல்சேலர் பார்த்து இருக்கேன். கொஞ்சம் சீப் ரேட்டு கொடுத்து இருக்கு, நல்லா ரேட்டு பண்ணிட்டு இருக்கேன். நானே அப்படியே 1 லட்சம் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் சீப் ரேட்டு, கொஞ்சம் நல்லா குவாலிட்டி இருக்குது. இங்கே நல்லா பார்த்து தான் இங்கே தெரியும் சார். நல்லா ஹோல்சேலர் ரேட்டு. இப்போது ஹோல் செல்லிங் லூவர்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா ரேட்டு. இப்போது லூவர்ஸ் இருக்குது, இது ரூப்லேயே போடுற அந்த கூட நிறைய ஐட்டம் பண்ணி இருக்குது. அதை வாங்கினதே இங்கே சீப் ரேட்டு. நிறைய கடையிலேருந்து இங்கே சீப் ரேட்டு. நான் தான் கடைக்கு பார்த்தேன், இந்த 10 கடை தேடி பார்த்து தான் இங்கே கொஞ்சம் கம்மி ரேட்டு தான். அப்புறம் சார் இது பாருங்கள், இது கிளாஸ் டைல்ஸு சார். இது வந்து கிளாஸ் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 1:1. ஸோ இது வந்து எப்படின்னா எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹைலைட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு வால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாலுக்கு அப்புறம் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வெளியே எடுத்து ஒரு ஹைலைட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இதை ஒட்டும்போது ஒரு ரொம்ப இல்லை ஒரு 10 பீஸு எடுத்திங்கன்னா ஒரு 5 2 லைனை போட்டு இதை ஒட்டும் போது இது ஸ்டிக்கர் தான். இதை பிரிச்சுட்டு அப்படி ஒட்ட முடியும் சார். இதெல்லாம் வந்து நீங்களே வீட்டில் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஆளை தேடி பண்ணணும் இல்லை. நீங்களே இங்கே ஒரு ஹைலைட் வேணும், ஒரு வாஸ்பேஸ் வச்சுருக்கோங்க, எனக்கு அந்த இடத்துல ஒரு ஹைலைட் வேணும்னா இதை பிரிச்சுட்டு நீங்களே அப்படி ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்க. இதெல்லாம் இதனுடைய ரேட்டில் பார்த்தீங்கன்னா 360 ரூபா தாங்க இதனுடைய ரேட். இது ஒரு பீஸே 360 ரூபா தான். இந்த மாதிரி நிறைய மாடல்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அந்த ஸ்டிக்கரை உரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஸ்டிக்கரை உரிக்கும் போது தான் என்னுடைய நேச்சுரல் கலர் என்னன்னு தெரியும். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இது பண்ணால் பின்னாடி கூட ஸ்டிக்கர் தான். அந்த ஸ்டிக்கர் உரிச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம், நீங்களே பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆள் வேணுங்கிற விஷயம் இல்லைங்க. இந்த மாதிரி இதில் மெட்டல் ஐட்டம், இது மாதிரி பல வெரைட்டிஸ் மாடல்கள் நிறைய இருக்குது. நீங்கள் இதெல்லாம் மெட்டல் தாங்க. மெட்டலில் இது ஒரு கோட்டிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் கோட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி ஸ்டிக்கர் இருக்குது, நீங்கள் அப்படி உரிச்சிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் க்ளீனிங் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு துணி வச்சு லேசாக தொடச்சிங்கன்னா எந்த அழுக்கு அதில் ஒட்டினாலும் அந்த க்ளீன் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங். ஸோ இந்த டைல்ஸு கிளாஸு தான். கிளாஸில் பேக் சைடு பெயிண்ட் பண்ணி மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணி திரும்ப அதை பேக் பண்ணி பின்னாடி ஒரு கிளாஸ் வச்சு அடைச்சி அதுக்கப்புறம் அது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இதெல்லாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து போடும்போது உங்களுடைய வீடில் ஒரு டிஃப்ரெண்ட்டு நீங்களே பார்க்க முடியும். ஒரு லக்ஸுரியான ஒரு வீடு, பல கோடிகள் நம்ம செலவு பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு வேலை முடிஞ்சு வரும்போது அந்த லக்ஸுரியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியலாக நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஆகணும். பண்ணால் தான் அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு தெரியும். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெயிண்ட்லேயே நிறையா பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது இன்றைக்கி ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. அதனால் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி தெரியும். கடையில் எல்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பேனல் வந்து போட்டால் எப்படி ஒரு லுக் வரும்னு உங்களுக்கு நாங்கள் காட்டுறதுக்கு தான் இப்போ இந்த இதெல்லாம் காட்டுறேன். இப்போ நம்ம ஆஃபீஸ் இது பார்த்தீங்கன்னா
அதே பேனல் தான். ஒரு நார்மல் பேனல் உங்களுக்கு சொன்னாலே ஒரு 540 அந்த ரேஞ்சில் ஒரு பேனல் சமைச்சு இல்லையா, அதை வச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம ஆஃபீஸ் தான் பாருங்கள். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை காமிக்கிறேன், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கிறக்காண்டி இதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டீலிங்லையும் கூட அதே மாதிரி அந்த பேட்டர்ன் அப்படியே ஸ்டீலிங்லையும் கண்டினியூ பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு வுட் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும். நீங்கள் இது பேனல் மாதிரி உங்களுக்கு தனியாக பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் நிறைய உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். அப்படியே உள்ளே வாங்க. நான் உங்களுக்கு இந்த டைல்ஸ் சொன்னேன் இல்லையா, ஒரு 400 ருபீஸ் ரேஞ்சில் ஒரு 300 360 ருபீஸில் ஒரு டைல்ஸ் சொன்னேன், அதுதான் இது பாருங்கள். ஸோ இந்த டைல்ஸ் வந்து இப்படி ஹைலைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டைல்ஸ் தான் இது. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மொத்தமே ஒரு 2 லைன் கொடுத்துருக்குறோம். இது ஒரு ஹைலைட், கொஞ்சம் அப்படி வெளியே கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகி வரும், இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதை. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாகவே இதை வச்சு தான் பண்ணிடுறோம். இந்த மெட்டீரியல் வந்து இதனுடைய எஃபெக்ட் என்னங்கிற உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இதெல்லாம் WPC பேனல் தான். மேலே ஸ்டீலிங்லேருந்து எல்லாமே பாருங்கள். இந்த மாதிரி கோல் லைட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கோல் லைட்டு கரெக்டாக அதை உட்கார்ற மாதிரி அதுக்குள்ளே லைட்டு கூட நம்மள்ட்டே இருக்குது. அதனுடைய லைட் ஃபிட்டிங் எல்லாமே நீங்கள் செட்டாக எங்கள்கிட்ட வாங்கினா கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுக்குன்னு தனியாக வருது இந்த லைட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே WPCயில் பண்ணது தான். இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மூங்கிலில் பண்ண மாதிரியே இருக்கும் பாருங்கள். மற்ற பால் ஸ்டீலிங்க்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பால் ஸ்டீலிங் வந்து சிப்சம் போர்டுக்குள்ள வித்தியாசத்துக்கு இதுக்குன்னா இது லைஃப் ஜாஸ்தி. ஒரு தண்ணியோ அப்புறம் உங்களுக்கு வாட்ரு பட்டுச்சு அந்த பிரச்சனை இல்லை. வாட்ரு பட்டால் கூட அது நீங்கள் தண்ணியை வச்சு துடைக்கலாம், தண்ணியில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அது இல்லாமல் இதனுடைய பெயிண்ட் அடிக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. தொடச்சி விட்டால் போதும். எந்த விதமான டஸ்ட்டும் இதில் வந்து உட்கார்ந்தாலும் நீங்கள் லேசாக ஒரு துணி தொடச்சாலே போதும். புதுசாக நீங்கள் போடும்போது என்ன எஃபெக்ட் இருந்துச்சு அப்படி இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் பார்க்கும்போது. ஸோ அதான் இதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபினிஷிங்லாம் பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி அந்த மூங்கில் அந்த வுட்டில் எப்படி நம்ம ஃபினிஷிங் கொண்டுறோமோ அதே மாதிரி கொண்டு வர முடியும். இந்த ஜாயிண்ட் எல்லாம் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதையும் பாருங்கள், இது ஸ்டீலிங் தான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெச்சல்ற தான் போட்டிருக்கோம். இது வந்து வால் கூட கிடையாது. மேலே வந்து சீட்டு தான் போட்டிருக்கோம். சீட்டுக்கு கீழே தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ வாங்க இது எப்படி கண்டினியூ பண்ணி மேலேயும் பார்க்கலாம். இதை இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாம் இது எப்படி வால் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து செங்கலை வச்சு கெட்ட வால்லாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா வி பேனல் தான். இது வந்து வி பேனலில் 50 mm அந்த மாதிரி பேனலை வச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இல்லை டைல்ஸ் ஒட்டிட்டு நீங்கள் மேலே ஆல்ரெடி பார்த்தீங்களா இதெல்லாம் MS ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த MS ஒர்க் கீழே தான் ஸோ நம்ம அந்த பேனல் வச்சு பண்ணது. இது இப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இதை தான் அதை நாங்கள் அப்படி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மெட்டீரியல் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. இப்படி இருக்கிற இடத்த அந்த மாதிரி மாற்ற முடியும். இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லுக்கு வேறு எதுலையும் எடுக்க முடியாது. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இது வந்து எங்கள் ஆஃபீஸ் தான். இது வந்து நம்மளுடைய கோயில்பட்டி முறுக்கு கடைன்னு சொல்லி ஆல்ரெடி நமக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இது எங்களுடைய பாரம்பரியமான பிஸ்னஸ். ஒரு 40 வருஷமாக பண்ணிடக்கூடிய பிஸ்னஸ். எங்களுடைய பிஸ்னஸுக்காக இந்த ஆஃபீஸும் அந்த மெட்டீரியல் வச்சு நாங்கள் பண்ணி கஸ்டமர் வரும்போது எல்லாம் காமிக்கிறக்காண்டி இப்படி பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பிஸ்னஸும் கூட இப்போ நாங்கள் பண்ணுறது தான். இந்த சென்னையில் கோயில்பட்டி முறுக்கு கடைன்னு நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம். இது எங்களுடைய ஃபேக்ட்ரி. ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் நீங்கள் பார்த்தது எல்லாமே நம்முடைய ஆஃபீஸ். ஒரு தோட்டத்துலேருந்து ஒரு வாழையை கொண்டாந்து பக்கத்தில் வைங்க, இதையும் வைங்க, உங்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்குது இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு காப்பி தான், ஆனால் இது நீங்கள் வந்து ஒரிஜினலாகவே அது வாழையாங்க அப்படின்னு கேட்பீங்க பார்க்கும்போது. அதை கண்டுபிடிக்க முடியாது உங்களால். அந்த அளவுக்கு அதில் அந்த ஒர்த்து அப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் அதில் இருக்கும் பாருங்கள். இப்படி நிறைய ஐட்டம் உள்ள இருக்குது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பில்லர், வீட்டுக்கு பில்லர் மாதிரி யூஸ் பண்ணுறது. மேலே நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு செடியை தூக்கி இப்படி வச்சுக்கலாம், இப்படி வைக்கலாம். நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஹாலில் சென்ட்ரலாக அப்படி வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லி எதுவும் இல்லை. நீங்கள் வந்தால் பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் பொருள்கள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்கள் இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு முறை எங்களுடைய ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருந்தது வந்து ஹோல்சேல் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம போரூர் மௌலிவாக்கத்தில் எங்களுடைய குடோன் ஒன்று வச்சுருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரீட்டெயிலும் சேர்த்து பண்ணணும். அப்போ நிறைய கஸ்டமர்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் என்னென்னா இப்போ ரீட்டெயிலும் பண்ணணுங்கிறனால இப்படி ஒரு இடத்த போட்டு இந்த இடத்துல வந்துருக்கோம். வந்து ஆரம்பிச்சு ஒரு 2 மாதம் ஆகுது. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேரு ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்டில் 2வது கேட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த பிளேஸ் இருக்குது. இந்த லொக்கேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா ஜேசி யூரோப்பியன் இண்டியன் போட்டிங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரிப்பு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். இப்படி பலதரப்பட்ட பொருள்கள் இங்கே இருக்குது. இது இல்லாமல் கஸ்டமைஸ் எனக்கு இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் பார்த்தாச்சுங்க, எனக்கு நான் ஒரு மாடல் கொண்டு வரேங்க, அந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், நான் பண்ணி தர முடியும்.
ஸோ அப்படிப்பட்ட பொருட்களும் நமக்கு தரதுக்கு முடியும். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள்.